யாருக்குமே ஆன்சர் தெரியாத கேள்வி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டா? லைஃப் இஸ் எக்ஸாம் ஹால்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் கொஸ்டின் என்னன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறேன். கொஸ்டின் என்னன்னா, உனது வாழ்க்கையை உனது சொந்த நடையில் விரிவாக எழுதுக. ஆரம்பத்தில் நமக்கு எழுத தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன் நம்ம கையை பிடிச்சி எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்காக எழுதி கொடுப்பாங்க. ஒரு சிலரோ எழுத சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க கையை எடுத்துருவாங்க. அப்புறம் நாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். யாராலையுமே சரியாக எழுத முடியாது இல்லையா? தப்பு பண்ணுவோம், திரும்ப கரெக்ட் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம், மறுபடியும் கரெக்ட் பண்ணி எழுதுவோம். நார்மல் எக்ஸாமில் எப்படி புக்ஸ் அண்ட் கைட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ரோல் மாடல் இல்லை இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறவங்க புக்ஸ் அண்ட் கைட் மாதிரி. அந்த புக்ஸ் அண்ட் கைடை படித்து புரிஞ்சு உள்வாங்கி நம்மளோட சொந்த நடையில் நம்ம எழுதணும். அதில் பார்த்ததை புள்ளிக்கமா கூட மாறாமல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்காணிப்பாளர்னு ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? நம்ம எக்ஸாமோட கண்காணிப்பாளர், அதாவது இன்விஜிலேட்டர் யாருன்னா யூனிவர்ஸ் இல்லை கடவுள்னு சொல்லப்படுற ஒருத்தர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நார்மல் எக்ஸாம் மாதிரி இதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. எப்போ வேணும்னாலும் நம்மளோட ஆன்சர் ஷீட்டை பிடுங்கிட்டு வெளியே போடா அப்படின்னு தள்ளி விட்ருவாங்க. அவ்வளோதான்.